என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கு 8/5/2024 முதல் 23/5/2024 வரை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்லாம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த குருவின் ஆட்டமானது எப்படி இருக்க போகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியே போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றாலே உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ரிஷப ராசிக்கார நேயர்களே, குரு வந்தாலே கோடியில கொடுப்பார். ஆனால் ஒரு சிக்கல், அது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு செல்ல போகிறாரு. இதன் மூலம் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்று தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். மேச ராசியில்தான் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. இந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு செல்ல போகிறாரு. மே 1ஆம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் என்று தொடர்ந்து பார்க்கலாங்க. காலச்சக்கரத்தில் 2வதாக இருக்கும் சுக்கிரனின் வீடான ரிஷப ராசிக்கு செல்கிறார் குரு பகவான். ஜோதிடத்தில் சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதிலும் சனி, ராகு, கேது, குரு பயிற்சிகள் அதீத முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படும். அதிலும் குரு பயிற்சியும் ஒன்று. குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்களும் நடந்திருக்குது. அந்த வகையில் ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி மூலம் என்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்று தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷப ராசிக்கு இத்தனை காலம் 12ஆம் இடத்துல, அதாவது மேச ராசியில இருந்தார் குரு. இப்போது ஜென்ம இடத்துல குருவாக மாறி இருக்கிறாரு. இவர் 5, 7, 9 இடங்களை பார்க்கிறாருங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். இந்த குரு உங்களுடைய வீட்டிற்கு வருவதால நீங்கள் இனி செய்வதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் வருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் அது உங்களுக்கு தடங்களாகவே மாறும். பைக்கை ஸ்டார்ட் செய்ய நினைத்தால் கூட பேட்டரி போய் நிற்குமே. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தடங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். தொட்டதெல்லாம் தடங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்படி தொட்டதெல்லாம் தடங்கள் இருக்கும் என்றால் கூட எந்த காரியமும் நடக்காமல் போகாது என்று சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றால் கண்டிப்பாக அந்த காரியம் நடக்குங்க. ரிஷப ராசிக்கு ஜென்ம இடத்துல குரு மாற இருக்கிறாரு. அவர் 5, 7, 9 இடங்களையும் பார்க்கிறாரு. அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் முக்கியம் என்பதால தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. அடுத்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் என்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எதுவும் நல்லதே நடக்காதா, தடங்கள் மட்டுமே வருமா என்று கேட்கக்கூடாதுங்க. சில நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. அது என்னன்னா, உங்களுடைய ஆரோக்கியமானது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நன்றாகவே இருக்கும். மேலும் உங்களுடைய குழந்தை பேருக்கு வாய்ப்பு உள்ளதுங்க. அடுத்து திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் திருமணமும் கைகூடி வரும். வேலை நிமித்தமாக இடமாற்றம் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு வேலை மாற்றம் தேவைப்படும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலை மாற்றமும் ஏற்பட போகுது. மேலும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பொதுவாக நிலம் வாங்குவது, கடன் வாங்குவதிலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. குடும்ப உறவில் சிக்கல்களும் ஏற்படலாம்.
மேலும் வயிற்று பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. அடுத்து என்ன செய்ய வேண்டும், இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் நாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் கோவில், மதுரை மீனாட்சி கோவில்களுக்கு செல்ல வேண்டும். இல்லைன்னா அது அப்படி சென்று வந்தாலே அது ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். ஆலங்குடி குரு ஸ்தலத்திற்கு மே 1 மாலை சென்று பூஜை செய்வது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. கடந்த ஓராண்டு காலம் ரிஷப ராசிக்கு விரய ஸ்தானமான மேச ராசியில் 12வது வீட்டில் விரய குருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக பெயர்ச்சி ஆக இருக்கிறாருங்க. ஒவ்வொரு ஆண்டு குரு பயிற்சி நடக்கும் பொழுதும் 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை கொடுப்பாரு. 2024 குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு குருவின் பார்வையால் பலவிதமான சுப பலன்களையும் தர இருக்கிறாரு. 2024ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் மிக முக்கியமான கிரகங்களின் பயிற்சியில் ஒன்றுதான் குரு பயிற்சி. ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை குரு பகவான் மேச ராசியில செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறாருங்க. 2024 குரு பயிற்சி ரிஷபம் ராசியினருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ராசியில் குரு பகவான் பிரவேசிக்கிறாரோ அந்த ராசிக்கு ஜென்ம குருவாக ஓராண்டு காலம் சஞ்சரிப்பாருங்க. ஜென்மகுரு என்றாலே வனவாசம் என்று பலரும் கூறுவாங்க. அதாவது ராமாயணத்தில் ஸ்ரீராமர் ஜாதகப்படி அவருக்கு கடக ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில், அதாவது ராமருக்கு ஜென்மகுரு ஏற்பட்ட காலத்தில் தான் அவர் காட்டுக்கு துறவரம் மேற்கொண்டார் என்று கூறப்படுது. ஜென்மகுரு வந்தாலே பலவிதமான இன்னல்கள் ஏற்படும் என்று தவறான புரிதலும் இருக்குதுங்க. 2024 மே 1 முதல் 2025 மே 2 வாரம் வரை ரிஷப ராசிக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் பிரவேசித்தால் கூட குரு பார்வைப்படும் ராசி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு மற்றும் 10ஆம் வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கும் சனி ஆகிய கிரகங்களால் மிகவும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. விரய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாவது என்பது பலவிதமான செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வரப்போகுது. குடும்பத்திற்கு தேவையான விரும்பிய பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி மகிழ போறீங்க. வரவு செலவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாதுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரித்தே காணப்படும். குழந்தைகள் வழியில இருந்து வந்த கவலைகள் நீங்கி குழந்தைகளால மகிழ்ச்சியும் நீங்க அடைய போறீங்க. குடும்பத்துல நிம்மதியும் நிலவ போகுது. அடுத்து ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சியால குருவின் பார்வை தரும் பலன்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே குரு இருக்கும் ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்கள்ல சுகமான நிகழ்வுகள் ஏற்படுங்க. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த பழமொழி ரிஷப ராசியினருக்கு ஜென்ம ராசியினால ஏற்படக்கூடிய சில நெருக்கடிகளை மிக எளிதாக எதிர்கொள்ளும் அளவுக்கு அதிர்ஷ்டமான சுபிட்சமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. குரு ரிஷப ராசிக்கு 5ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாகுதுங்க. குரு ரிஷபராசிக்கு 7ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கிறாருங்க. அதனால திருமண ஸ்தானமும் பலமாக போகுது. குரு ரிஷபராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறாரு. அதனால பாக்கியஸ்தானமும் பலமாகுதுங்க. குரு பகவான் பார்க்கும் ராசிகள் அனைத்துமே ரிஷபராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி காலம் முழுவதிலும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் இந்த குரு பயிற்சியால நடக்க இருக்கும் சாதகமான விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்கு என்னன்னு பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மற்றும் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். அலுவலக வேலையில இருப்பவர்களுக்கு அலைச்சல்களும் குறையும். தனித்திறமையால மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து செல்வாக்கு மேம்பட்டே காணப்படும். வீட்டில் சுப காரியங்கள் மிக சுலபமாக நிகழப்போகுது. ரிஷப ராசியினருக்கு திருமணமும் கைகூடும். குழந்தை பாக்கியமும் விரைவில் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பூர்வீக சொத்து கைக்கு வரும் யோகமும் இருக்க போகுதுங்க. மேலும் இந்த ரிஷபராசிக்கு குரு பயிற்சி காலத்துல எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உணவு விஷயத்துல கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படுது. குரு பயிற்சி தொடங்கி 6 மாத காலங்களுக்கு வேலை மற்றும் தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் பொறுமையும் கடின உழைப்பும் தேவைப்படுதுங்க. சில நேரங்கள்ல மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் கூட ஏற்படும். அதற்கான வெகுமதிகள் உங்களுக்கு உடனே கிடைக்காது. தேவையற்ற பயணங்களை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட தொழில் மற்றும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கிடையே கடுமையான போட்டியும் நிலவ போகுது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றம் அலைச்சலை கொடுத்து மன நிம்மதியும் கெடுக்க போகுதுங்க.
இதுவரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பிட்ட 15 நாட்களில் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிகழப் போகிறது என்றும், மேலும் ரிஷப ராசிக்காரங்க எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.